ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். அண்டு ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். இப்படி தான் நடுவில் வந்து கேப் விட்டுறேன் நிறைய சம் பர்சனல் இஷ்யூஸ்னால தான். ஸோ அன்றைக்கி இது வந்துட்டு ஒரு 2-3 நாள் சேர்ந்து எடுத்த வந்து ஒரு vlog தான் வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஒரே நாளில் எடுத்தது கிடையாது இது. ஸோ ஒரு லேசி டேவும் அண்ட் ஒரு ப்ரொடக்டிவ் டே தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எடிட் பண்ணி போட்டே வந்து நான் எவ்வளோ ஸ்லோவாக வந்து காய போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு. அவ்வளோ வந்து சோம்பேறித்தனமாக இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் அன்றைக்கி எல்லா வேலையுமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பசங்களுக்கு லஞ்சு கொடுத்து அனுப்பிச்சாச்சு, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அண்டு டிஃபன் வந்து செஞ்சு சாப்பிட்றது கூட எனக்கு சோம்பேறி தானும். சாப்பாடாக வந்து அன்றைக்கி முன்னாடி நாள் வச்ச மட்டன் குழம்பு வந்து இருந்தது. அது இன்றைக்கி அது வந்து மண்டே அன்றைக்கி எடுத்த விலாகுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு சரியாகவே ஞாபகம் இல்லை. ஸோ அது தோசை சுட்டு அந்த மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு கூட வந்து எனக்கு வந்து தோணலை. அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தது. சரி, காஃபி போட்டுட்டு பட்டர் பிஸ்கெட், இந்த பட்டர் பிஸ்கெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்போவுமே ஸ்நாக்ஸ் வாங்குகிற கடையில் தான் வந்து இது வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய வேர்க்கடலை அதெல்லாம் வந்து போட்டிருக்கோம். நார்மல் பிளெயின் பட்டர் பிஸ்கெட் மாதிரி இருக்காது, சும்மாவே வந்து சாப்பிடலாம். அண்டு காஃபியில் தொட்டும் சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவே வச்சுட்டு அது பாருங்க 4 வச்சுட்டேன். ஸோ அது வேணுமா வேணாமான்னு திரும்ப யோசிச்சுட்டு திரும்ப எடுத்துட்டேன். அந்த அளவுக்கு வந்து அதை சாப்பிட்றதுக்கும் ஒரு சோம்பேறித்தனம், அப்படி ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தது எனக்கு அன்றைக்கி. அது சம்டைம்ஸ் இருக்கும்ல எல்லாருக்குமே, வந்து எல்லா நாளுமே நம்ம வந்து அதாவது ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லவே முடியாது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்காகவும் வந்து ஒரு ரொம்ப போரிங் டைமாக வந்து இருக்கும். ஸோ டிவி பார்த்துட்டே வந்து நான் ஒரு படம் ஒன்று, மலையாள படம், அது ஆக்சுவலாக தமிழில் வந்துருந்தது, ஹாஹாவில் நயன்தாராது. ஸோ அந்த படம் தான் வந்து பார்த்துட்ருக்கேன். த்ரில்லர் மூவி அது. அதனால் அது பார்த்துட்டு ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ அந்த படம் தான் வந்து அன்றைக்கி உட்காந்து ஃபுல்லாக வந்து பார்த்து முடித்தேன். ஸோ அந்த படம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் அந்த படத்தை யாருமே வீட்லேயும் வேறு யாரும் இல்லை, பசங்களும் போயாச்சு, ஹஸ்பண்டும் இல்லை, நான் ஒண்டி தான். அப்படின்றனால நான் வந்து அப்படியே வெறுப்பாக இருந்தது. அந்த காஃபி அப்படியே அந்த பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே என்ன தான் லேசியாக இருந்தாலும் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் நம்ம வீட்டு வேலை நம்ம தான் வந்து பார்த்தாகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ பெட் கவர் வந்துட்டு மாற்றலை, சும்மா தட்டி வந்து போட்டுட்ருக்கேன். லீவ் டைம்லாம் பொண்ணே வந்து பார்த்துருவா இந்த வேலையெல்லாம், வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் அவள் வந்து பார்த்துருவா. ஸோ இல்லை, அவள் மார்னிங் ஸ்கூல் போயிடுவா இல்லைங்களா. ஸோ அவங்க போகிற டைமில் இதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க, அவங்களே வந்து அப்படியே போவாங்க ஒரு இதுவாக. ஸோ அதனால் நான் விட்டுடுவேன். அவங்க போனதுக்கப்புறமா நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் டிஃபன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வேலையை வந்து பார்ப்பேன். பெட்டு வந்து க்ளீன் ஆகிட்டாலே நம்மளுக்கு அந்த ரூமே வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால் மார்னிங்கே வந்து எப்போவுமே வந்து இந்த வேலை வந்து ஃபஸ்ட்டு அவள் வீட்டில் இருந்தாலும் தூங்கி எழுந்து கொஞ்ச நேரத்துலேயே காஃபிலாம் சாப்பிட்டு உடனே இந்த வேலையை பண்ணி முடிச்சிடுவா. அப்படி இல்லை வீக் டேஸ்னால் நான் தான் வந்து ஷுவராக வந்து இந்த வேலையெல்லாம் வந்து நான் பார்ப்பேன். ஸோ வேறு வழி கிடையாது, நம்ம தான் பார்த்து ஆகணுன்றனால நீட் அண்ட் க்ளீனாக வந்து ஆயிடுச்சு. வேர்த்து ஊற்றி வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ வேறு என்ன பண்ண முடியும்ல, சும்மா வந்து உக்காந்துட்டு அதுக்கப்புறம் சும்மா தான் வந்து உக்காந்து அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்து முடிச்சேங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து அதான் மட்டன் குழம்பு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ பசங்களுக்கு கலர்னது கொஞ்சோண்டு இருந்தது. தக்காளி சாதம் வந்து பசங்களுக்கு அன்றைக்கி செஞ்சுருந்தேன். செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து சிக்கன் வந்து மசாலா போட்டுருந்தது. ஸோ 65 மாதிரி வந்து செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன். ஸோ எங்களுக்கு வந்து மட்டன் குழம்பு இருக்குது, ஹஸ்பண்டுக்கு அவர் வந்து அதை ஊற்றி சாப்பிட்டுப்பார். பசங்களுக்கு செஞ்ச தக்காளி சாதம் வந்து கொஞ்சோண்டு இருந்தது. ஸோ அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. ஸோ கொஞ்சோண்டு முட்டை கொஞ்சம் அப்படியே ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு மட்டன் வந்து அந்த பீஸ் மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டேன். படத்தை பார்த்துட்டு அப்படியே டிவி போட்டுட்டு சாப்பிட்டோம், வந்து முடிச்சாச்சு அன்றைக்கி. எதுவும் குழம்பு செய்யணுன்ற ஒரு ஐடியாவே இல்லை. அன்றைக்கி மட்டும் கண்டிப்பாக மட்டன் குழம்பு முன்னாடி நாள் இல்லைனா கண்டிப்பாக வந்து ஹோட்டலில் தான் வந்து வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்தளவுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தது. எந்த வேலையுமே ஓடலை, எதுவுமே செய்யணும்னு தோணலை அன்றைக்கி எனக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு வேறு என்ன வேலை, நல்லா வந்து ஒரு தூக்கம் வந்து தூங்கி எழுந்தாச்சு. வேறு என்ன பண்ண முடியல, தனியாக வந்து தூக்கம் தான் வரும். சும்மா நான் வந்து உக்காந்துட்டு இருந்தேன். அதுவும் சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டுட்டு மதியானத்தில் தூங்குற தூக்கமே இருக்குது பாருங்கள், அது ஒரு சந்தோஷமான ஒரு இதுவு. நிறைய பேர் தூங்க மாட்டாங்க, பட் எனக்கு என்னமோ அந்த டைம் அப்படியே வந்து சாப்பிட்டு முடித்த உடனே அப்படியே கண்ணை சொருவ ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே போய் படுத்துருவேன். ஸோ அன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு செஞ்சீங்கன்றதை சொல்லுங்கள். நான் அன்றைக்கின்றது இது என்றைக்கு எடுத்தேன்னு எனக்கே வந்து தெரியல. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் மண்டேவா, அதுக்கு முந்தின வீக் மண்டேவான்றது எனக்கே வந்து தெரியல. அந்தளவுக்கு கேப் விட்டு தான் வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ கீழே உட்காந்து தான் மோஸ்ட்லி சாப்பிடுவோம். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலியோடு உட்காந்தாலும் சரி கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம். டைனிங் டேபிள் இல்லை, பட் இருந்தப்போவுமே நாங்கள் வந்துட்டு டைனிங் டேபிளில் சாப்பிட மாட்டோம். சும்மா ஒரு ஷோகேஸ்க்காக இருக்கும், கீழே தான் சாப்பிடுவோம். இது வந்து அந்த
ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்க பாருங்கள், நான்வெஜ் ஹோட்டலில் அந்த சோம்பு போட்டு சீரகம் போட்டு அந்த இது ஸ்வீட், அது ரொம்ப பிடிக்கும். அது வாங்கி வச்சுருக்கேன். நான்வெஜ் சாப்பிட்டா வாய் ஒரு மாதிரி இருக்கும்னு அது எப்போவுமே வந்து கொஞ்சம் எடுத்து வந்து வாயில் போட்டுப்பேன். ஸோ அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்க, அதோட அடுத்த நாள் தான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து டியூஸ்டே நினைக்கிறேன். ஸோ மண்டே எடுத்ததுன்னா அடுத்த நாள் டியூஸ்டே. ஸோ பசங்க வந்துட்டு டிஃபன் வந்து என்ன கொடுக்குறதில்ல, அன்றைக்கி வந்து கார சட்னி வந்து அரைச்சிருந்தேன். குழி பணியாரம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி வந்து அவங்க வந்து சிம்பிளாக வந்து கர்ட் ரைஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கார சட்னி அந்த குழி பணியாரம் மார்னிங் கொஞ்சம் ஃபில்லிங்காக வந்து கொடுத்துட்டாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கர்ட் ரைஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அதான் சைட் டிஷ்ஷும் எதுவுமே வேணான்றவாங்க. கர்ட் ரைஸ் தான், வெறும் சிப்ஸ் மட்டும் போதும் எங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ கார சட்னிக்கு வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ தாளித்து வந்து அதில் கொட்டிடலாம். நார்மலாக வெங்காயம், தக்காளி, பூண்டு அதை போட்டு தான் வந்து காஞ்ச மிளகா அதுதான் போட்டுட்டு அரைச்சிட்டு, அண்டு தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டு தாளித்து அதை கொட்டிடலாம். மாவும் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் குழி பணியாரத்துக்கு. அண்ட் கர்ட் ரைஸ் அவங்களுக்கு வந்து சிப்ஸு தான் அன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக வந்து வச்சு கொடுத்தேன். கர்ட் ரைஸுமே அவங்களுக்கு வந்து நிறைய அந்த தாளிப்பாங்க இல்லைங்களா, கடுகுலாம் போட்டு தாளிக்கிறதும் பிடிக்காது பசங்களுக்கு. அண்டு சிலர் வந்து மாதுளப்பழம் போடுவாங்க, கேரட் போடுவாங்க, அதெல்லாம் வந்து சுத்தமாக அவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதனால் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் நான் தனியாக வந்து எல்லாமே சேர்த்துப்பேன். பசங்களுக்கு வந்துட்டு சிம்பிளாக வந்து செஞ்சு கொடுத்துடலாம், அவங்க அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து காஞ்ச மிளகா போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கே ஞாபகம் இல்லை. இது வந்து இதுவுக்காக தாளிக்கிறாங்க, அந்த குழி பணியாரத்துக்கு வந்து தாளிச்சிட்ருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் வந்து பொடிசாக வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து அதில் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அண்ட் பெருங்காயத்தூள் வந்து சும்மா ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். மாவில் வந்துட்டு அதை வந்து அப்படியே நம்ம கொட்டிடலாம். வெங்காயம் வந்து வதக்காமல் கூட சிலர் சேர்த்துப்பாங்க, அதுவுமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஹஸ்பண்டுக்கு அது மாதிரி பிடிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சால் தான் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வதக்கிட்டு அதில் சேர்த்துட்டு கலரிட்டு நான் அப்படியே வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து ரவை வந்து நான் சேர்த்துருக்கேன். அது கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மொறுமொறுப்பு, அதாவது மேலே வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி, மேலே மொறுமொறுன்னு இருக்க மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அங்கே வந்து சாப்பாடு வந்து சூடாகவே இருக்கும்போது நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து குழஞ்சி நல்லா வரும் கர்ட் ரைஸ்க்கு. ஸோ ஆறுனதுக்கப்புறமா தயிர் வந்து நான் சேர்த்துப்பேன். ஸோ குழி பணியாரம் கல் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் விட்டும் செய்யலாம். பட் ரொம்ப வந்து ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்றனால நான் வந்து நெய் விட்டு செய்யலை. ஸோ வந்து மாவு பாருங்கள் கரைச்சி வந்து வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ அதை வந்து ஊற்றிட்டு அது எப்படியும் வந்து ஒரு 4-5 ஈடு ஊற்றுற மாதிரி தாங்க வரும். ஏன்னா பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் வேணும், எங்களுக்கும் டிஃபன் வந்து அன்றைக்கி அதை தான் அப்படின்றதுனால ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம் செஞ்சால். அதாவது எப்போவுமே தோசை, இட்லி அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சாக்கா அவங்களுக்கு பிடிக்கும். தயிர் வந்து வீட்டில் தான் நேற்றே வந்துட்டு மறுநாள் தயிர் சாதம் முன்னாடியே அவங்க மெனு பசங்க சொல்லிட்டனால முன்னாடியே வந்து நான் செஞ்சு வச்சுட்டேன். வீட்டில் இருந்த பால் வச்சு கேர்டு வந்து போட்டு வச்சுட்டேன். எவ்வளோ திக்காக வந்து க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நம்ம என்ன தான் கடையில் வாங்கினாலும் அந்த நம்ம வீட்டில் போடுறது அந்த தயிர் டேஸ்ட் வந்து அதில் வந்து வரவே வராது. ஸோ நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு பால் வந்து கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா மதியானம் சாப்பிட்றாங்க, அதுக்குள்ளே வந்து புளிச்சு போகாமல் இருக்கும். அப்போ தான், இல்லைனா வெறும் தயிர் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஃப்ரெஷ் தயிராக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து சீக்கிரம் புளிச்சிரும். ஏன்னா அவங்க சாப்பிட்றது 1 o'clock அப்படி சாப்பிடுவாங்க மதியானம் லஞ்ச் டைமுக்கு. நம்ம சாப்பிட்றது அதை விட கொஞ்சம் லேட்டாக ஒரு 1:30 பக்கம் அப்படி சாப்பிடுவோம். ஸோ அதனால் தயிர் நிறையவும் பால் நிறையவும் தயிர் கம்மியாகவும் வந்து சேர்த்துக்கங்க. ஸோ நான் வந்து அந்த தயிர் வந்து சேர்த்துட்டு பாலும் வந்து நிறைய வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா இன்னும் ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படியே தான் வந்து கட்டுறேன். பசங்களுக்கு வந்து சிப்ஸ் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து இருந்தது. ஸோ அது வந்து வச்சுட்டு அவங்களுக்கு வந்து பிங்கோ வச்சு சாப்பிட பிடிக்கும் அதுக்கு தயிர் சாதத்துக்கு. சரி அன்றைக்கி வந்து எதுவுமே சரி வேறு எதுவும் அவங்களுக்கு வேணான்னுட்டனால வெறும் சிப்ஸு மட்டும் வச்சு வந்து கொடுத்துட்டேன் நான் லஞ்சுக்கு. ஸோ தயிர் வந்து நல்லா வந்து க்ரீமியாக சூப்பராக வந்து தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு அன்றைக்கி. ஸோ குழி பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே ஸ்வீட் கூட செய்வாங்க, கோதுமை மாவில் வந்து செய்வாங்க இல்லைங்களா, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்டு. பட் மார்னிங் டிஃபன் அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி காரமாக அப்படி செஞ்சால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஹஸ்பண்டும் வந்து ஸ்வீட்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து அவருக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டார். ஸோ இந்த மாதிரி செஞ்சோன்னா அவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த குழி பணியாரம் இதுலேயே வந்துட்டு அந்த ஸ்டிக் வந்து கொடுப்பாங்க, அந்த வுட்டில் வந்துட்டு அந்த இது கொடுப்பாங்க. ஸோ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பசங்களுக்காக கொடுக்கணுன்னா 2 ஈடு மட்டும் நான் ஊற்றிட்டு அவங்களுக்கும் வந்து டிஃபன் ஊட்டிட்டு
வந்து குடுத்து அனுப்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பையன் குழிப்பணியாரம்மா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் குடுத்தான். அதாவது பிடிக்காது அப்படின்ற மாரி ரியாக்ஷன் குடுத்தான். சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வா போயிட்டு அப்படின்ட்டு சொன்னான். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அதாவது எந்த ஒரு டிஷ்ஷுமே வந்து பசங்க பிடிக்காது அப்படின்னு சொன்னா கூட, கொஞ்சம் நம்ம வந்து செஞ்சு குடுக்கும்போது, அது சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிரும் மோஸ்ட்லி. ஸோ அன்னைக்கு டிஃபன் வந்து அத தான் வந்து குடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான் பசங்களுக்கும் வந்து லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ரொட்டீன் வேலையை தான் வந்து நம்ம வீட்டில் பார்க்கணும். இது வேறு ஒன்றும் இல்லை, எங்களுக்கும் அதே கர்ட் ரைஸ் தான். ஸோ சைட் டிஷ் மட்டும் ஏதாவது வந்து வேறு எதனா வந்து நான் செஞ்சுப்பேன் எங்களுக்கு. அது என்ன செஞ்சேன்றதே நான் மறந்துட்டேன் அன்றைக்கி. ஸோ இப்போ தான் வந்து பாலே வந்து வெளியே இருந்து எடுத்துகிட்டு வரேன். சொன்ன மாதிரி தான் மார்னிங் போய் எடுக்க முடியாது, லேட்டாக தான் வந்து கொஞ்சம் போய் எடுப்பேன். போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாச்சு. இப்போது ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் வந்துட்டு சூடாக வந்து செஞ்சிட்ருக்கேன். குழிப்பணியாரம். ஆனால் ஆறி போச்சுன்னா நல்லாவே இருக்காது அது. ஸோ சூடாக சுடலாம் அந்த சைடு செஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து தயிர் வந்து தாளிக்கிறதுக்கா சொன்ன மாதிரி பசங்களுக்கு வந்துட்டு அப்படியே கட்டிட்டோம் இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காது. வெறும் தயிர் சாதம்லாம் அப்படி சாப்பிடவே பிடிக்காது அவருக்கு. அவர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக கேரட்லாம் வந்து போட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன்னா மோஸ்ட்லி அவர் நல்லா சாப்பிட்றவர். அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் வெறும் தயிர் சாதம் அந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும். அது அப்போ தான் வந்து அவருக்கு பிடிக்கும். ஸோ அதனால் சைட் பை சைடு குழிப்பணியாரம் ஊற்றிட்டு இந்த சைடு வந்து தயிர் சாதம் வந்து தாளிக்கிறதுக்காக வந்து பேன் வச்சுருக்கேன். நார்மலாக கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு தயிர் வந்து நல்லா தண்ணியாக கொஞ்சம் வந்து நம்ம கலரணும் தயிர் சாதத்தை. அப்போ தான் வந்து பசங்க சாப்பிடும் போதோ இல்லை நம்ம மதியானம் சாப்பிட்றதுக்குள்ளே அது இன்னமும் இறுகிடும் இல்லைங்களா. தண்ணியாக இருந்தால் தான் வந்து லிக்விடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லேஸாக நம்ம கெட்டியாக கலந்துட்டோம்னா இன்னும் கெட்டியாகிடும், அப்படியே ஒரு மாதிரி கல்லாட்டம். ஸோ அதனால் நார்மலாக லிக்யூடாக வந்துட்டு கலந்துக்கணும் தயிர் சாதம். ஸோ தயிர் சாதம் நான் அதெல்லாம் ஒரு சாப்பாடாக அதை வந்து சொல்லித்தரியா நீன்னு கேட்காதீங்க. என்னோடய ஸ்டைலில் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ தாளிச்சிட்டு அண்ட் கேரட் வந்து துருவி வந்து வச்சுருந்தேன். சும்மா ஒரு ஆஃப் கேரட், ரொம்பலாம் நிறையலாம் இல்லை, கொஞ்சம் ஒரு ஆஃபோ முக்காவோ பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு கேரட் வந்து போட்டு கலரி வச்சிட்டோன்னா மதியானம் லஞ்சு வந்து நம்மளுக்கும் வந்து ரெடி ஆகிடும். சிம்பிளான ஒரு லஞ்சு, பட் க்ரீமியான ஒரு லஞ்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் தயிர் சாதம் எனக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப ரேர் தான். பாருங்கள் கேரட் வந்து துருவி வச்சுருந்தேன், அதையும் வந்து சேர்த்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அவருக்கு வந்து நல்லா சாப்பிட தான் பிடிக்கும். வெஜிடேரியன் இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு 2-3 சைட் டிஷ் வந்து எதிர்பார்ப்பாங்க. பொரியல் அப்படி இருக்குதுன்னா ஒரு வறுவல் ஒன்று இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ சீக்கிரமாக புரட்டாசி வேறு வர ஆரம்பிக்க போகுது. ஸோ இனிமேல் வந்துட்டு வெஜிடேரியன் வந்துட்டு மெனு நிறைய வந்து வரும் உங்களுக்கு. நடுவில் காணாமல் போயிட்டேன், எங்கே போயிட்டேன்னு எனக்கே தெரியலையே. ஸோ வந்துட்டேன். அதனால் சைடு வந்து இங்கே சீரக தண்ணி வந்து வச்சுருக்கேன். நோட் பண்ணிங்களா என்னன்னு தெரியல. அதாவது இடுப்பு வந்து இடுப்புக்கு கீழே வந்து, அதாவது இடுப்புக்கு மேலே வந்துட்டு ஒரு மாதிரி பிடிச்சிக்கிற மாதிரி வந்து இருந்தது. அதாவது கேஸ் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப வந்து வலிச்சுட்டே இருந்தது ஒரு முன்னாடி நாளில் இருந்தே. ஸோ அதனால் வந்து சீரக தண்ணி வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னா அந்த மாதிரி சீரக தண்ணி வந்து வச்சு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய டைம் வந்து அந்த கரெக்டாக நெஞ்சு கிட்ட சென்டராக வந்து நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும், இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப வலிக்கும். அது வந்து எனக்கு மோஸ்ட்லி நைட் டைமில் வந்து அந்த மாதிரி தூங்குகிற டைமில் வந்து சம்டைம்ஸ் வந்துடும் இது. அதனால் ரெகுலராக சம்டைம்ஸ் வந்துட்டு சீரக தண்ணி வந்து நான் எடுத்துப்பேன். நடுவில் என்ன பண்ணுவேன், சோம்பேறி தண்ணி பட்டு விட்டுடுவேன், அதை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு 2 நாளாகவே வந்து 2 நாளாக இல்லை, முன்னாடி நாள் நைட்டில் இருந்தது வந்து நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ரொம்ப மார்னிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால சரி டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அதை குடிக்கணும்னு சொல்லிட்டு சைட் பை சைடு வந்துட்டு சீரக தண்ணி தான் வந்து போட்டிருக்கேன் நான். ரொம்ப சம்டைம்ஸ் சீரகமே சும்மா வாயில் போட்டு சாப்பிட்டுடுவேன் நான். இது வந்து அதோட அன்றைக்கி நைட்டு தான். ஏன்னா மதியானம் ஒன்றும் ஸ்பெஷலாக தயிர் சாதம் தானேன்றனால அதுக்கப்புறம் எதுவும் காமிக்கல. அன்றைக்கி நைட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே மறுநாள் ஸ்கூல் போகிறாங்கன்னா முன்னாடி நான் நைட்டே வந்து யூனிஃபார்ம் அயன் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா மார்னிங் நம்மளுக்கு வந்து லஞ்ச் கட்டுற வேலை இருக்குன்றனால. இந்த பொண்ணு பாட்டு பாடிட்டு பாருங்கள், ஹெட்ஃபோன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு ஹெட்ஃபோன் போட்டுட்டு கத்தி வேறு சவுண்டாக வேறு பாடிட்டு இருந்தா. அதுதான் போயிட்டு போடக்கூடாதுமா, அது என்ன போடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நல்ல மழை வெளியே, நான் மழை பெய்யுதுன்னு எடுக்கிறதுக்காக வெளியே வந்தால் கத்தி கத்தி பாட்டு பாடிட்டு இருக்காங்க அந்த அம்மா. ஹெட்ஃபோன் போடுறதுனால வெளியே வந்து அவளோட சவுண்டு அவளுக்கே வந்து சரியாக கேட்கல போல இருக்குது.
ஓவர் சவுண்டு, கத்தி சவுண்டாக பாட்டு பாடிட்டே வந்து படிக்கிறா. இப்படி யாருன்னா படித்து பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். பாட்டு வந்து பாடிட்டே வந்து படிக்கிறாங்களாம் அந்த அம்மா. அது என்னமோ நல்ல மழை, செம்ம மழை. ஃபஸ்ட் டைம் உஷாராயிட்டான்னு சொல்லி செகண்ட் டைம் வந்து எடுக்கலான்னு பார்த்தாக்கா அப்பயும் வந்து உஷாராயிடுச்சு. என்னை பார்த்துட்ட உடனே அப்படியே பாட்டை வந்து நிறுத்திட்டா. அப்புறம் சரி அன்னைக்கு இது வந்து திரும்பவும் அதோட நெக்ஸ்ட் டேங்க, அதாவது 3 நாளோட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அடுத்த நாள் வெனஸ்டேன்னு நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் வந்து அன்றைக்கி நான்வெஜ் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ முன்னாடி நாள் வெறும் தயிர் சாதம் அப்படி இப்படின்றனால கண்டிப்பாக வந்து நான்வெஜ் வந்து நல்லா வந்து கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். வீட்டில் இருக்கவங்களும் அதை தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா 2 நாளாகவே சரியாக ஃபுட் இல்லை. மண்டே வந்து லேசி டேவாக இருந்தனால எனக்கு அந்தளவுக்கு சமைக்கவும் தோணலை. ஸோ செகண்ட் வந்துட்டு அடுத்த நாளும் வந்துட்டு தயிர் சாதம்ன்றனால இது என்ன செஞ்சுருந்தேன் எனக்கே நான் சிக்கன் நினைக்கிறாங்க. சிக்கன் குழம்பு வந்து செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். சைடில் வந்து முட்டை வந்து வேக வச்சுருந்தேன். இந்த சைடு வந்து சாப்பாடை வந்து உல வச்சாச்சு ஆல்ரெடி. ஸோ அவங்களுக்கு வந்து சிக்கன் குழம்பு தான் வந்து கட்டுறேன்னு நினைக்கிறேன், காமிக்கிறேன் இருங்க. ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். நானே போடும் போது தான் எனக்கே தெரியும், ஏன்னா மறந்துட்டேன். ஆஸ் யூஷுவல் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ரெசிபி மாதிரியே தான் அதுவுமே. கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா, அப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி அண்ட் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அண்டு நான் வீட்டில் அரைச்ச ப்ளெயின் மிளகாத்தூள் இருக்கும் இல்லைங்களா, அது வீட்லேயே வந்து அரைச்சி வச்சது. ஸோ அது வந்து நான் வந்து சும்மா காரம் நல்லா எடுத்து கொடுக்கணுருக்கேன். அது கொஞ்சம் 2-3 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம மிளகாத்தூள் நார்மல் மிளகாத்தூள்னால் எல்லாமே கலந்து செய்வோம் இல்லைங்களா. ஸோ இதுனா கொஞ்சம் காரம் எடுத்து கொடுக்கணுனால எக்ஸ்ட்ரா வந்து இது கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கேன் நான், அவ்வளோதான். சைடில் அங்கே சமைக்கும் போதே எங்கள் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வைக்கிறது அந்த வேலையெல்லாம் வந்து நடுவில் பார்த்துட்டே இருப்பேன். நான் வாய்ஸ் கொடுக்கும்போது தாங்க அந்த நாய்ங்க வந்து குலைச்சிட்ருக்கோம் வெளியே. நானும் எத்தனை வாட்டி தாங்க பாஸ் பண்ணி வாய்ஸ் கொடுக்குறது. பரவாயில்ல, இந்த நாய் கத்தும் போது அந்த நாயை சேர்த்து கற்றுதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு தண்ணி தான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வச்சுட்டு எல்லா வேலையும் அப்படியே வந்து பார்த்துட்ருக்கேன் நான். சின்ன பாட்டிலையும் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சிட்டேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், 2 பாட்டில் வந்து நான் கொடுத்து அனுப்புவேன். ஏன்னா தண்ணி வந்து அவங்களுக்கு பத்தாது. பாருங்கள், இந்த ட்ரேயில் தான் எல்லாமே வந்து வச்சுருப்பேன் மோஸ்ட்லி. ஆல்ரெடி காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. அந்த ட்ரேயில் தான் வந்து லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு அண்ட் சைட் டிஷ் பாக்ஸு எல்லாமே வந்துருக்கும். அது அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே ஹாலில் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பேக் பண்ணி கொடுக்க. எப்போவுமே தேங்காய் வந்து துருவி நான் வச்சுருப்பேன். அந்த தேங்காய் வந்து துருவி வைக்காதனால இப்போ பாருங்கள், காலையில் டைமில் நான் நம்ம அதை கட் பண்ணி நம்ம போட்டு அரைச்சி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம். அதை பாருங்கள், பொறுமையாக வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எப்போவுமே வந்து வச்சுருவேன், காலி ஆகிடுச்சு. சரி நம்ம போட்டு பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டு நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ வந்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அந்த தேங்காய் எடுக்கிறது அது பேர் தெரில எனக்கு, அது வந்து இருந்தது. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு தேங்காய் வந்து அரைச்சி வந்து வச்சாச்சு. ஸோ சிக்கன் குழம்பு தான் நினைக்கிறேன், அது வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ கடகடன் டைம் வந்து பார்த்துட்ருக்கேன். சைடில் பசங்க வந்து அவங்கள வந்து எழுப்பணும். சாப்பாடு வந்து இதுவாகிடுச்சு. ஸோ அதை ஆற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஆற வச்சிட்டாக்கா நம்மளுக்கு வந்து கட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்கள் எல்லாேருக்கும் எப்போயாவது வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக பாரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு அந்த மாதிரி சம்டைம்ஸ் இல்லை, அடிக்கடியே வந்து வந்துடும். நம்ம தனியாக இருக்கும்போது நிறைய யோசிப்போம்ல. நான் வந்து சமைக்கும் போது மோஸ்ட்லி வந்து நிறைய யோசிப்பேன். மனசுக்குள்ளே என்னென்னமோ வந்து ஓடிட்டுருக்கோம் எனக்கு. அது வந்து ரொம்பவே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும் சம்டைம்ஸ். அதாவது ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டது அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து அழதான் வரும் எனக்கு. மோஸ்ட்லி வந்துட்டு தனியாக இருக்கும்போது நிறைய வாட்டி நான் வந்து அழுதுருக்கேன். அவ்வளோ ஒரு மாதிரி மனசுக்குள்ளே வந்து பாரமாக மனசு வந்து ரொம்ப இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது ஏனே தெரியாது, நம்மளுக்கு வந்து ரொம்ப அப்படியே உள்ளுக்குள்ளே யாரோ போட்டு அழுத்துற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் அது எதுக்காக ஏன் நம்ம அப்படி ஃபீல் பண்ணுறோம், எதுக்கு ஃபீல் பண்ணுறோன்னே தெரியாது. ஆனால் அவ்வளோ வந்து மனசு வந்து கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்காமல் கூட இருப்போம். ஹஸ்பண்ட் சொல்லலை, நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன் நான். அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறத வந்துட்டு பேசி வந்து தீர்த்துக்கோங்க. ஹஸ்பண்டாக இருக்கட்டும் சரி, இல்லை ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்கள் மனசில் இருக்கிறது அவங்ககிட்டையும், அவங்க மனசில் இருக்கிறது உங்கள்கிட்டையும் வந்து ஃப்ரீயாக பேசி தீர்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று மனசுக்குள்ளே வச்சுட்டு நான் ஏன் உங்கள்கிட்ட பேசணுன்ற அந்த ஈகோ மட்டும் வந்து வச்சுக்காதீங்க. மெயினாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஈகோ மட்டும் இருக்கவே கூடாது, லவ் மட்டும் தான் நிறையவே இருக்கணும். ஸோ லவ்வை வந்து ஷேர் பண்ணி கொடுத்து வந்து பழகுங்க.
அதாவது லவ் பண்ணி நம்ம மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ஹாப்பியாக தான் இருக்கும், சந்தோஷமாக தான் வாழ்வோம். நிறைய பேர் அதுலேயே வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி டைவர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இவங்க என்ன லவ் பண்ணியிருப்பாங்க லைஃப்பில் அப்படின்றது வந்து எனக்கு தோணும். விட்டு கொடுத்து போகிறது தான் வந்து வாழ்க்கை. அவருக்கு என்ன வேணுமோ நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறது. அவருக்கு பிடிக்கலையா அந்த விஷயத்த வந்து நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. நான் அதை தான் செய்வேன், அவருக்கு பிடிக்கலனா என்ன நான் அதை தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஹஸ்பண்ட்களும் சொல்கிறேன், ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கலையோ அதை வந்து நீங்களும் வந்து விட்டு கொடுத்து போங்க. அப்போ தான் வந்து வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, நான் ஆம்பளை, நான் இப்படி தாண்டி செய்வேன் அப்படின்ற வந்து ஒரு கர்வத்தை வந்து மனசுக்குள்ளே வந்து வச்சுக்காதீங்க எப்போவுமே. அது வந்து நான் வந்து பார்த்துருக்கிறத வச்சு தான் வந்து சொல்கிறேன், என் லைஃப்பில் வந்து கிடையாது. நான் பார்த்துருக்கிறத வச்சு வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப வந்துட்டு அதனால் பிரச்சனைகள் வந்து நிறைய வரும். ஸோ அதனால் மனசுக்குள்ளே எதையுமே வச்சுக்காதீங்க, பேசி வந்து தீர்த்துக்கோங்க. எல்லாமே நம்ம ஃபேமிலி தான், நம்ம தான் வந்து வாழ்கிறோம், நம்ம கடைசி வரைக்கும் நம்ம தான் வந்து ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்றத வந்து மனசுக்குள்ளே வந்து தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. அதனால் வந்து பிரச்சனைகள் வந்து நிறைய இன்னும் பெருசாக தான் ஆகுமே தவிர மனசுக்குள்ளே வச்சுக்கிறனால அந்த ஈகோ வந்து மனசுக்குள்ளே வச்சுக்க இன்னும் பெருசாக வந்து அது பூதாகரமாக ஒரு நாள் வெடிக்கும் போது பெருசாகவே ஆகிடும். அது ரொம்ப வந்து இதுவாகிடும். ஸோ அதனால் அந்த அந்த சடன் இதில் இப்போ நடக்குதா அதை வந்து அப்போவே வந்து பேசி வந்து நீங்கள் முடிச்சுக்கணும். அதை வந்து பெருசாக நீங்கள் வந்து வச்சிட்டிங்கன்னா வந்து ரொம்ப மனசு வந்து கவலையாக தான் ஆகும். அதனால் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நிறைய வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அன்றைக்கி வந்து பிரெட் டோஸ்ட் தான் வந்து நான் போட்டுட்ருக்கேன். பிரெட் டோஸ்ட் மீன்ஸ் முட்டை, பால் அண்ட் சர்க்கரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட் வந்துட்டு அதில் போட்டுட்டு தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு அதை வந்து வச்சு நம்ம வந்து 2 சைடும் வந்து வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அது ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க அதை அப்போ சாப்பிட்டு இல்லாமல் ஈவினிங் வேறு எனக்கு இதே தான் வேணும் அப்படின்னு பையன் சொல்லிட்டு போயிட்டான். ஸோ ஈவினிங் வந்துமே அவங்களுக்கு வந்து சுட வந்து நான் அதை போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் பாலும் சக்கரை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். முட்டை இல்லாமல் அப்படி போட்டு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. பட் நாங்கள் நான்வெஜ்னா நான் முட்டை போட்டு சேர்ந்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா நான் வந்து அப்படி செஞ்சிட்ருக்கேன். ஸோ பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸும் வந்து சைடில் வந்து வச்சிட்ருக்கேன் நான் டிஃபன் செஞ்சுட்டு. ஸோ அதுதாங்க நான் சொல்கிறேன், வாழ போகிற வாழ்க்கை வந்து ஒரு தடவை தான் நம்ம வாழ போகிறோம். ஸோ அதனால் விட்டு கொடுத்து வாழ வந்து கற்றுக்கோங்க. நான் நிறைய விட்டு கொடுத்துருக்கேன், ஹஸ்பண்டும் வந்து நிறைய வந்து விட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றவங்க வந்து நம்ம வாழ்க்கையை வாழ போகிறதில்ல, அட்வைஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதா, இது அட்வைஸ் கிடையாது, நான் லைஃப்பில் நடக்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஸோ மற்றவங்க வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணலாம் ஈஸியாக, வெளியே இருந்து நீ இப்படி இரு, நீ அப்படி இரு, நீ வந்து இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க நம்மளுக்கு. பட் நம்ம அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் உங்களுக்குள்ளான வாழ்க்கை, நீங்கள் வாழ்கிறீங்களா, நீங்கள் வந்து மற்றவங்களை கேட்டு, இப்போ லவ் மேரேஜ்னால் மற்றவங்களை கேட்டு நம்ம வந்து லவ் பண்ணலை, நாங்களாம் லவ் பண்ணி நாங்களாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ அவங்க சொன்னாங்க நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட போட்டி போடுறதும் இல்லை, என் ஃப்ரெண்டு சொன்னா, இல்லை எங்கள் வீட்டில் சொன்னாங்க அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து போட்டி போடுறதோ, போட்டி போட்டு வாழறது வந்து வாழ்க்கை கிடையாது கண்டிப்பாக. ஸோ எங்களோட வாழ்க்கை நாங்கள் தான் வந்து வாழ முடியும். எங்கள் 2 பேரோட லைஃப்பில் யாருமே வந்து உள்ளே வந்து, அதாவது 3வது மனுஷனை உள்ளே சேர்க்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். நம்ம லைஃப்பில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோன்னா அது சந்தோஷமான ஒரு லைஃபாக இருக்கும், அது வந்து நம்ம வாழ்ந்துகிட்டே போயிட்டுருப்போம். 3வதாக ஒரு மனுஷன் வந்து உள்ளே வந்து இதை பண்ணு அதை பண்ணு நம்ம சொல்லும் போதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கண்டிப்பாக வந்து தேவையில்லாத வந்து பிரச்சனை தான் ஆகும். அவங்க இப்படி சொன்னாங்களே, நம்ம ஏன் அதை கேட்கக்கூடாது, நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம மைண்டில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து லைஃப் நல்லாவே இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், 3வதாக ஒரு மனுஷனை நம்ம லைஃப்பில் சேர்த்துக்காதீங்க. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டா 2 பேர் மட்டும் சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழறதுக்கு கற்றுக்கோங்க தயவு செஞ்சு. அப்போ தான் வந்து லைஃப் நல்லா போகும். இந்த மாதிரி நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்கோன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் வந்து அந்தளவுக்கு வந்து பண்ண மாட்டேன்றீங்க. கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிறத. அதாவது என்னோட ரொம்ப பர்சனலாக வந்து நான் கேட்கல, நானும் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் தான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஓப்பனாக தான் எல்லாமே வந்து என்னோடய லைஃப்பில் நடக்கிறத நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் சைடில் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஸோ அவருக்காக வந்து நான் தோசை வந்து ஊற்றிட்டுருக்கேன். ஸோ என்னால் வாய்க்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் சைடில் இருக்கிறத சாப்பிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணுங்கள்.